தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசவிருப்பது இரத்த குழாய்களினுடைய பராமரிப்பு பற்றி. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சாலைகளினுடைய பங்கு எவ்வளவு அத்தியாவசியமோ அதே அளவிற்கு ஒரு உடலினுடைய இயல்பான இயக்கத்திற்கு இந்த இரத்த நாளங்களினுடைய பராமரிப்பு எவ்வளவு அவசியம் என்பது குறித்த ஆலோசனை வழங்குவதற்காக இன்றைய நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்து வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் ராஜராஜன் வெங்கடேசன். அவருடன் இணைந்து இரத்த குழாய் பராமரிப்பு குறித்து உங்களுடைய சந்தேகங்களை முன்வைக்க நான் மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆக துளியும் தாமதிக்காமல் நலமே சூழ்க நிகழ்ச்சி இங்கு இப்போது தொடங்குகிறது. வணக்கம் சார். வணக்கம். தேசிய வாஸ்குலர் தினம், நேஷனல் வாஸ்குலர் டேல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலாவதாக இந்த வாஸ்குலர் தினத்தினுடைய முக்கியத்துவம் என்ன சார்? வாஸ்குலர் தினத்தை ஆகஸ்ட் 6ஆம் தேதி வகுக்கப்பட்டதற்கான காரணம்? நேஷனல் வாஸ்குலர் டே ஆகஸ்ட் 6 வந்து வகுக்கப்பட்டிருக்கிறது. எதனால்னா அன்றைக்கி தான் அந்த வாஸ்குலர் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து உருவான நாள். அது சென்னையில் தான் முதல்ல வந்து எல்லா வாஸ்குலர் சர்ஜனும் சேர்ந்து அந்த ஒரு சொசைட்டியை உருவாக்கி இப்போ இந்தியா முழுவதும் அது பரவி இருக்குது. 1994 உருவானது. எதற்காக இது வந்து உருவாக்கப்பட்டதுன்னா, அந்த காலத்தில் வந்து வாஸ்குலர் சர்ஜரி வந்து அந்தளவுக்கு பிரபலமாக இல்லை, மக்களிடையே விழிப்புணர்வு இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு. இன்னும் வந்து அதிகமாக வரணுன்றதுக்காகவும், அந்த இரத்த நாள நோய்கள் எதற்காக வருகிறது, அதனோட பிரச்சனைகள் என்ன, அதை வந்து யாரை அணுகி நம்ம வந்து சிகிச்சை முறைகள் எடுத்துக்கணும், அதை எப்படி வராமல் தடுக்கணும். இப்போ இருதயம் தவிர்த்து உள்ள மற்ற இரத்த குழாய்கள், மற்ற உறுப்புகளுக்கு, மூளைக்கு போகிற உறுப்பு, கால் கைகளுக்கு, கிட்னி, மற்ற லிவர், இல்லை குடல், சிறுகுடல், பெருங்குடலுக்கு போகிற இரத்த குழாய்கள் நோய்களை பற்றி வந்து அதனால் வர பிரச்சனைகள், அதற்கான தடுக்கும் முறைகள், இல்லை சிகிச்சை முறைகள், அதற்கு தனியாக ஒரு துறை வாஸ்குலர் சர்ஜரி அப்படின்றதுக்காகவும் அதை வந்து ஒரு அவேர்னஸாக ஒரு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக சில நேரங்களில் வந்து இரத்த குழாய் நோயினால் வந்து கால்கள் இழக்கலாம், உயிருக்கு ஆபத்து வரலாம். ஸோ அந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம கொடுக்கணுன்ட்டு மக்களுக்கு இந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே சார், நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க இருதயம் தவிர்த்த மற்ற பிளட் வெசல்ஸ், மற்ற உடல் உறுப்புகளுக்கு செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ்னு. ஆனால் இயல்பாகவே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கன்செப்ஷன்னா, இருதய ஹெல்த், ஹார்ட் ஹெல்த்னாலே அது கார்டியாலஜியோட அசோசியேட் பண்ண வேண்டியதா அவங்களுடைய மனநிலை இருக்குது. பட் இருந்தபோதும் இந்த இருதயத்தினுடைய வேலை அப்படின்னு பார்த்தா பிளட் வெசல்ஸின் வாயிலாக பிளட்டை பம்ப் பண்ணுவது. ஸோ இந்த பிளட் வெசல்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த வாஸ்குலர் ஹெல்த்னா என்ன, அதை பற்றிய ஒரு புரிதல் சார். இருதயம்னு எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக போய் கார்டியாலஜிஸ்ட்டை போய் அணுகிடுவாங்க. பட் இருதயம் தவிர்த்துள்ள மற்ற இரத்த குழாய்கள், பிளட் வெசல்ஸ், நல்ல இரத்த குழாய்கள், தமனிகள் சொல்கிறோம், அது போய் எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேருது. அது ஆக்சிஜன் கொடுத்துட்டு திரும்ப வந்து சில கேபிலரிஸ் மூலமாக கொடுத்துட்டு சின்ன சின்ன சிறைகளாக உருவாகி வெயின்ஸ், கெட்ட ரத்த குழாய் வந்து திரும்ப இருதயத்தில் வந்து அதே நுரையீரலுக்கு போய் சுத்தமாக ஆக்சிஜன் எடுத்துட்டு இயங்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இரத்த குழாய் உள்ள நல்ல இரத்த குழாய் நோய்கள், கெட்ட இரத்த குழாய் நோய்கள், கேபிலரிஸிலான தொந்தரவுகள், சில லிம்ஃபாட்டிக் நிணநீர் பிரச்சனைகளை வந்து நான் டீல் பண்ணுறது தான் வாஸ்குலர் சர்ஜனோட வேலைகள். ஸோ அதில் வந்து பெரும்பாலான 3 முக்கிய காரணங்கள். ஒன்று வந்து இரத்த குழாயோட அந்த சுவர்களில் வர பிரச்சனைகள், இல்லை இரத்த குழாய் வந்து ரத்த ஓட்டம் தேங்கிறதுனால, ஸ்டேசிஸ்னால வர்றது, இல்லை உள்ளே இருக்க ரத்த அணுக்கள் அதிகமாக வந்து உற்பத்தி ஆயிடுறது சிலருக்கு, சில ஜெனட்டிக் பிரச்சனைகளை. ஸோ இது வந்து 3 முக்கிய காரணங்கள். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து வாஸ்குலர் சர்ஜரி அவங்க டீல் பண்ணும். ஓகே சார். அடுத்ததாக வெரிகோஸ் வெயின்ஸ். அதிகமாக இன்றைய பணிச்சூழலில் ஒன்று அதிகமாக நின்றுக்கிட்டே வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்குது, இல்லாட்டி உட்காந்துக்கிட்டே வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ இதனால் வெரிகோஸ் வெயின்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வெரிகோஸ் வெயின்ஸினுடைய காசு என்ன, இந்த வெரிகோஸ் வெயின்ஸுக்கு தீர்வு அப்படின்னு வரும்போது சர்ஜரியை தாண்டி மாடர்ன் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அதை பற்றிய ஒரு புரிதல் சார். வேரிகோஸ் வெயின்ன்றது வந்து வெயின்ஸில் வர பிரச்சனைகள். பெரும்பாலும் வெயின்ஸ் சொன்ன மாதிரி கெட்ட ரத்த குழாய்கள், கால்லேருந்தோ இல்லை கைகள்லேருந்தோ, பெரும்பாலும் கால்களில் தான் வரும். அது நீண்ட நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்க, லைக் போலீஸ் பர்சனல், டிராஃபிக் போலீஸு, இல்லை டீ மாஸ்டர், நர்சிங் ஸ்டாஃபு, டீச்சர்ஸு, இவங்களுக்கெல்லாம் நின்றுட்டே வேலை செய்கிறவங்க, உடல் பருமன் அதிகமாக இல்லை, ஒபிசிட் பேஷண்ட், ப்ரெக்னென்ட் விமன், கர்ப்பிணி பெண்மணிகள். ஸோ இவங்களுக்கு வந்து இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை செஞ்சவங்களுக்கு கூட வந்து கீழே வந்து கெட்ட ரத்தம் சரியான படி போகாது. ஏன்னா நார்மலாக வந்து ஒரு வெயின்ஸோட வேலை உயிர்ப்பு தன்மை அகெயின்ஸ்ட் கிராவிட்டியாக தான் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும். அதனால் வந்து அந்த வேல்ஸ் இருக்கும், அந்த வேல்ஸ் நடக்கும்போது திறந்து மூடும். இந்த வேல்ஸ் சரியானபடி வந்து இப்போ வேலை செய்யலைன்னா தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்க, அப்போது வந்து அதில் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த வேல் வந்து
டிஃபெக்ட் ஆகிடும். அதுதான் லீக்கி வேல்வ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கீழேருந்து போக வேண்டிய ரத்த ஓட்டம் மேலே இருதயத்தை நோக்கி போகாமல் கால்களில் தேங்கிறதுனால அந்த கெட்ட ரத்த குழாயில் இருக்கிற நச்சுத்தன்மை வந்து கால் உள்ள தோலில் படிஞ்சோ, இல்லை கால் வீக்கம், தோல் நிறம் மாறுதல், இல்லை கால் அரிப்புனால வர புண் வரலாம், புண்கள் காலில் நின்ற ஆறாத புண்ணாக மாறலாம். அதில் வந்து ரத்த ஓட்டம் தேங்கிறதுனால நான் சொன்ன மாதிரி கிளாட் உருவாகலாம். சிலருங்களுக்கு வந்து அதிகமான அது உள்ள அழுத்தம் விழுந்ததுன்னா ப்ளீடிங் கூட உண்டாகலாம். ஆரம்பத்திலே நம்ம பார்த்துட்டோன்னா அது அதிகமாகாமல் ஆகிறதுக்கு அதனோட பிரச்சனைகளை காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கலாம். எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் அது தொந்தரவு கொடுக்கிறதோ அவங்களுக்கு மட்டும் சிம்டமேட்டிக் பேஷண்ட். இப்போ சின்னதாக தெரியுதுன்னா அவங்க வந்து ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் போட்டு அவங்க நிற்கிற நேரத்துலலாம் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வந்து யாரெல்லாம் நம்மளை அணுகி வராங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு 2 முக்கிய வேல்வ்ஸ் இருக்குது, தொடையிலையும் இல்லை முட்டிக்கு பின்னாடியும் இருக்குது. அந்த வேல்வ்ஸ் ஏதாவது பிரச்சனைக்காக இருந்தால் அப்போது அவர்களுக்கு அதாவது வெளி ரத்த குழாய் பிரச்சனைகள் இல்லை உள் ரத்த குழாய் பிரச்சனைகள் எந்த பிரச்சனை இருக்குதுன்றதை நம்ம வந்து அதுலேருந்து பார்த்துக்கலாம் ஸ்கேன் வச்சு, டாப்லர் ஸ்கேன். அதுக்கப்புறம் வந்து அவர்களை வந்து யாருக்கு என்ன மாதிரி சிகிச்சை, முன்னாடியெல்லாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணுவோம். இப்போ வந்து ரொம்ப நவீன சிகிச்சை முறை வந்திருக்கு. லேசர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன்ற ஒரு காலையில் வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி ஆஃபீஸ் ப்ரொசீஜர் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நாளில் போயிடலாம். சின்னதாக ஹோல் போட்டு அந்த ரத்த குழாய் எது வந்து விரிஞ்சிருக்கோ, வேல்வ் சரியானபடி வேலை செய்யாத ரத்த குழாய் அதை வந்து சுருக்கி அது கெட்ட ரத்தம் தேங்காத அளவுக்கு வந்து நம்ம அது பண்ணிக்கலாம் அது லேசர் மூலமாக. அதே சமயம் சிலருக்கு மெயின் வேல்வ்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து கீழே முட்டி கீழே இருக்க ரத்த குழாய்களை வந்து சின்ன இன்ஜெக்ஷன் ஸ்கிரோதெரப்பின்னு சொல்லுவோம். அது கொடுத்தா அந்த ரத்த குழாய் சுருங்கிடும், இல்லை கிளாட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சிலருக்கு காம்பினேஷன் ஆஃப் ரெண்டுமே பண்ணலாம். இது வந்து வேரிகோஸ் வெயினுக்கு ட்ரீட்மெண்ட். ஸோ பட் அதனால வந்து சிலருக்கு வந்து கேட்பாங்க திரும்ப வருமானு. ஒரு 5 to 10% மக்களுக்கு வரலாம். ஏன்னா அதனோட காரணம் வந்து இப்போ நின்றுட்டே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து திரும்ப மற்ற இடத்துல வரலாம். ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டாக்கிங்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும் அவங்க நிற்கும் போது. இல்லை உடல் பருமன் இருக்கிறவங்க உடல் வெயிட்டை குறைக்கணும். அப்படி வெயிட் குறைக்கணும்னா திரும்ப கொஞ்சம் அவங்களுக்கு வரலாம். ஸோ கொஞ்சம் ஸ்டாக்கிங்ஸும் போட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கு மீண்டும் வராமல் தடுக்கலாம். அடுத்ததாக இந்த பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ். ஸோ இது வந்து பெரும்பாலான மக்களால் கவனக்குறைவு இன்றியும் கூட உதாசீனப்படுத்தப்படுது. குறிப்பாக இந்த பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸு இதனுடைய ஏர்லி வார்னிங் சைன்ஸ்னா என்னவாக இருக்கும் சார்? குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் பிபி உடையவர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட டிசீஸினுடைய ஏர்லி வார்னிங் சைன்ஸ்னா என்னவாக இருக்கும்? பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ், பெரிஃப்ரின்னா வெளிப்புறமாக இருக்கிறது, அதாவது கால் கைகளுக்கு உள்ள இரத்த குழாய்கள், அதில் வர அடைப்புகள். அது வயிற்றுக்குள்ளே கூட இருக்கலாம். வந்து இருதயத்திலேருந்து வர இரத்த குழாய் கைக்கு போகிறது, காலுக்கு வந்து வலது பக்கம் இடது பக்கமாக பிரிகிறது. அது வந்து பெரிஃபரல் ஆர்டரியல் நல்ல இரத்த குழாய் நோய்கள்னு அர்த்தம். ஸோ இந்த நல்ல இரத்த குழாய் நோய்களில் வந்து நான் சொன்ன மாதிரி உள்ள அந்த சுவர்களில் 3 முக்கிய காரணங்கள், கெட்ட ரத்த குழாய் நல்ல ரத்த குழாய்க்கான பிரச்சனைகள் 3 முக்கிய காரணம். ஒன்று வந்து அந்த சுவர்களில் வர பிரச்சனைகள், அதான் இன்ஜுரி டு தட் வெசல் வால். அது வந்து உள் சுவர்களாக இருக்கலாம். ஒன்று வந்து ஒரு கொழுப்பு படிகிறது, இதுவும் வந்து கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு, இல்லை ரணம் பிடிக்கிறது, இன்ஃப்ளமேஷன். ஸோ அதனால் வர சில இல்லத்தில் அடிப்படுறது. இது வந்து மெயினாக வந்து ரணம் வந்தாலும் சரி, அதுவும் வந்து ஒரு கொழுப்பு படிஞ்சு அதை வந்து வெசலை வந்து திக்கன் பண்ணி விட்டுரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பு உண்டாக்கிடும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பாக வருது. அது பெரும்பாலும் வந்து எங்கே வேணால் வரலாம். பெரும்பாலும் இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இல்லை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு வரலாம். அந்த ஸ்டிஃபனிங் ஆஃப் த பிளட் வெசல். இது என்னென்னா அதிரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதிரோனா ஃபேட்டு, ஸ்க்ளீரோசிஸ்னா திக்கனிங் ஆர் ஹார்டனிங் ஆஃப் த பிளட் வெசல். ஸோ இந்த பிரச்சனை வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கோ இல்லை ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இல்லை புகைப்பிடிக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வரலாம். ஸ்டிஃபனிங் ஆஃப் த பிளட் வெசல், உள்ள ஃபேட் டெபாசிட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்த குழாய் ரத்த ஓட்டம் சுருங்கி கீழே கால் ரத்த ஓட்டம் இல்லாத மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வார்னிங் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தால் வந்து கண்டசித்த கால் வலிக்கும். அப்போ வலி இருக்கும்போது அவங்க அது அடுத்த ஸ்டெப் எடுக்க வைக்கும்போது இன்னும் வலி அதிகமாக இருக்குன்னா அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீண்டும் நடக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பெயின் வந்து வாஸ்குலர் பெயின், அதான் கிளாடிகேஷன் பெயின் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சைன். ஸோ அந்த இதை வந்து நம்ம உடனே போய் நம்ம டாக்டர் அணுகி வாஸ்குலர் சர்ஜன் அணுகி அது ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்றது பார்த்துக்கணும். அந்த டைமில் பார்த்துக்கினா நம்ம மருந்து மாத்திரைகள் மூலமாக கொஞ்சம் வந்து நம்ம தள்ளி போடலாம். இப்போ பழக்க வழக்கங்களோ இல்லை இந்த ஸ்மோக்கிங்கை நிறுத்துறது, சுகர் கண்ட்ரோலை வச்சுக்கிறது, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலை வச்சுக்கிறது, அந்த டைமில் வந்து கொஞ்சம் நம்ம அந்த ப்ரோக்ரெஷன் ஆஃப் அந்த பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் கொஞ்சம் குறைக்கலாம். இது வந்து பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் வந்து எப்பவுமே ஒரு ப்ரோக்ரெசிவ் டிசீஸ் தான். அது போயிட்டே தான் இருக்கும். அதை நம்ம வந்து மருந்து மாத்திரைகள், நம்மளோட பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி, உணவு முறைகளை மாற்றுறது
பண்ணி நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சார், அடுத்ததாக மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இன்றைய நவ யுகத்தில் குறிப்பாக சென்னை போன்ற சிட்டிஸில் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய ஷிஃப்ட் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அந்த ஷிஃப்டின் காரணமாக சரியான ஒரு ரொட்டீன், வெதர் இட்ஸ் ஃபுட்டாக இருந்தாலும் ஸ்லீப்பாக இருந்தாலும் சரியான ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியாமல் போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நவயுகத்தில் இப்படியான ஒரு இந்த சிட்டியில் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி தங்களுடைய வாஸ்குலர் ஹெல்த்தை பராமரிப்பது? ஸோ அதில் பெரும்பாலும் சில யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடி கம்பெனிஸ், நைட் ஷிஃப்ட்டு, லாங் ட்ராவல் போய் பண்ணுறவங்க, அவங்களோட ஒர்க்கிங் வந்து மோர் டார்கெட் ஓரியன்டாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் அதில் அதிகமாக இருக்குது. ஒன்று, அவங்களோட உணவு பழக்கங்கள், அவங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றாங்க, உடனே எல்லாமே டேபிளுக்கு வருது. இப்போது நீண்ட நேரம் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அவங்க. ஸோ எல்லாமே வந்து உணவு வந்து என்ன மாதிரி உணவு வருது, ஜங்க் ஃபுட்ஸு, ஹை கலோரிக் ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு, இல்லை நிறையா வந்து ட்ரை ஹீட் பண்ண ஃபுட்ஸு, ப்ராசஸ் ஃபுட்ஸு, இது எல்லாம் வந்து அவங்களுக்கு உடல் நலத்துக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியமானது அல்ல. பெரும்பாலும் வந்து வாஸ்குலர் பிரச்சனைகள். ஒன்று வந்து இந்த உணவில் வந்து ஹை ட்ரை ஹீட்டோ, அதிகபட்சம் சூடு பண்ணி வர இந்த கிரில்டு ஐட்டம்ஸு, பார்பிக்யூஸு, இந்த மாதிரி உணவில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ சுகர் பேஷண்ட்டில் எப்படி வந்து கண்ட்ரோலாக இல்லைன்னா சுகர் அளவு அதிகமாகுது ரத்தத்தில். அது அதிகமாகும் போது அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் உருவாகுது ரத்தத்தில். அதனால தான் காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபெட்டிஸ் வர்றது, ரத்த குழாய் பிரச்சனைகள், மைக்ரோவாஸ்குலர், மேக்ரோவாஸ்குலர். ஸோ அதே மாதிரியான அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து சுகர் பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி உணவு அதிகமாகிறதுனால அது ரத்தத்தில் அதிகமாகும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு மெட்டபாலிக் பிரச்சனைகள் வருது. மெட்டபாலிக் எக்ஸ் சிண்ட்ரோம்ன்றாங்க அதை. ஸோ உட்காந்துட்டு இருக்கிறது வந்து ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ் ஒன்று, உணவு முறை சரியில்லை, அதே சமயம் எக்ஸசைஸும் குறைவு, உணவு வந்து டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, ஸ்லீப் பேட்டர்ன் மாறுது, ஸ்ட்ரெஸ் வருது. அது கூட ஸ்ட்ரெஸ் வரும்போது இந்த இரத்த குழாய் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது. ஸோ ஸ்ட்ரெஸ் வரும்போது பிபியும் சில நேரத்தில் ஏறலாம். ஸோ அவங்களுக்கு இந்த டிபெண்ட்ஸ் ஆன் த ஜாப் ரிலேட்டட் டென்ஷன் வரலாம். அப்போது வந்து எல்லாமே காம்பினேஷன் தான். அவங்களுக்கு சுகரே இல்லாதவங்களுக்கும் சுகர் வரலாம். அப்படி வரும்போது அவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகலாம். உடல் பருமன் எல்லாமே வந்து ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷன். அப்படி வரும்போது இரத்த குழாய் பிரச்சனைகள் தானாக வருது. இந்த அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து இரத்த குழாய் உள் சுவர்களில் இருக்கிற அதனோட பணி, அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்னர் லேயர் ஆஃப் த எண்டோத்திலியம் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடும். பெரும்பாலும் வந்து அந்த உள்ள இருக்கிற இரத்த குழாய்களை தான் ஒரு நைட்ரிக் ஆக்சைடுன்ற ஒரு ப்ராடக்ட் உருவாகுது. அது வந்து இரத்த குழாய் வந்து விரிவுபடுத்தும். சப்போஸ் அது போயிடுச்சுன்னா இரத்த குழாயில் வந்து ஸ்டிஃபனிங்கோ இல்லை கன்ஸ்ட்ரிக்ஷனோ, ஹார்டனிங் ஆஃப் த பிளட் வெசல் வரும். அதே சமயம் அது வந்து ஈஸியாக வந்து ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிறதுக்கான வழிமுறை உண்டாக்கிடும். ஸோ அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த குழாய் நோய்கள் வந்துடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் மாடர்ன் ஃபுட்ஸு ப்ளஸ் டார்கெட் ஓரியன்ட், ஹை ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல், நிறைய ஆன்சைட்டி, சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம மாடிஃபை பண்ணால், ஃபர்ஸ்ட் இஸ் எக்ஸசைஸ். டெய்லி ஒரு 30 to 45 மினிட்ஸ் பர் டே, அட்லீஸ்ட் 5 days, ஒரு 150 நிமிடங்கள் வாரத்துக்கு பண்ணணும். ஒரு மாடரேட் எக்ஸசைஸ். ஒரு 2 நாள் வந்து மசில் பில்டிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணணும் டெய்லி. ஸோ அப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த எக்ஸசைஸ் மூலமாக வந்து நிறையா பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ். இட் இம்ப்ரூவ்ஸ் த ஹார்ட், இட் இம்ப்ரூவ்ஸ் த பிளட் வெசல், மற்ற மென்டல் ஸ்ட்ரென்த்து, பிரெயின் ஸ்ட்ரென்த்து, மசில் ஸ்ட்ரென்த்து எல்லாமே அதிகமாக பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ். அதே சமயம் எக்ஸசைஸ் நான் சொன்ன மாதிரி அந்த நைட்ரிக் ஆக்சைடுன்ற ஒரு ப்ராடக்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்போ ரத்த ஓட்டம் நல்லா சீராகும் போது ரத்த குழாய்க்கு நல்ல விரிவடையுது. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ரத்த குழாய் வந்து கொஞ்சம் ப்ரிசர்வ் ஆகுது. ஸோ எக்ஸசைஸ், இந்த டயட் சாப்பிடக்கூடிய நான் சொன்ன பெரும்பாலும் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த பெரிஸ், செரிஸ், இல்லை நிறைய ஃப்ரூட்ஸ், கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றோம். அதில் வந்து பெரும்பாலும் வந்து நிறையா அந்த பாலிஃபினால்ஸ்னு ஒரு ப்ராடக்ட்ஸ் அது இருக்குது. அது வந்து அதிகமாக இருந்ததுன்னா வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான அந்த இரத்த குழாய் தொந்தரவுகள், மற்ற சில மெட்டபாலைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து சரி பண்ணிடும். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் உருவாகிற சில மெட்டபாலைட்ஸாக இருக்கும், அது வந்து அந்த நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்தால் அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் ஹோம்மேட் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ணும் பெட்டர். ஸோ வெளியிலேருந்து எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் மூலமாக இருக்கிற பிரச்சனைகள், பிபியை வந்து ரெகுலராக நார்மலாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து சில நேரத்தில் பிபி செக் பண்ணிக்கணும். சுகர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து
பிபி சுகர் கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கணும். அது யங்ஸ்டராக கூட இருக்கட்டும். சில இடத்துல அவங்களால நிறைய பேர் வந்து சடன் பிபி வந்து ஸ்ட்ரோக் வந்துடுது சில யங்ஸ்டர்ஸ்க்கு. சில இடத்துல கிளாட்ஸ் வந்துடுது. சில உள் ரத்த குழாய் கிழிஞ்சி ரத்த குழாய் வந்து அயோட்டிக் டிசெக்ஷன் சொல்லுவாங்க. சில சில நபர்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கே வருது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ரத்த குழாய் பிரச்சனைகள் அதிகமாக வரும். இந்த மாதிரி ஒரு மாடர்ன் வேர்ல்டில் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ளஸ் ஸ்மோக்கிங் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கணும். ஏன்னா இதெல்லாம் வச்சுட்டு இன்னும் ஸ்மோக்கும் புகைப்பிடிச்சாலும் 4 மடங்கு ரத்த குழாய் பிரச்சனைகள் அதிகமாக. இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இல்லாட்டி ஹைப்போடென்ஷன் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வாஸ்குலர் ஹெல்த்தில் எவ்வளவு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும் சார்? ஸோ நார்மல் தவிர்த்து ஆல்ரெடி இருக்கிற சுகர் பேஷண்ட்ஸு அவங்க வந்து ரெகுலராக வந்து அந்த மெடிசன் ப்ளஸ் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பிளட் சுகர் லெவலை குறைச்சி வச்சுருக்கணும். ஹெச்பி 3 மாத சுகர் லெவலை வந்து லெஸ் தென் 7% அட்லீஸ்ட். அது வந்து சிலருக்கு ரொம்ப அதிகமாக போச்சுன்னா தான் ரத்த குழாய் பிரச்சனைகள் வருது. இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் வரும் மோர் தென் 7%. சிலருக்கு 6.5% கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வராமல் இருக்குது இதெல்லாம் வந்து ப்ளஸ் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களும் மருந்து மாத்திரைகளோ எக்ஸசைஸ் பண்ணி 130 இல்லை 80க்கு 120 180க்கு கீழே வச்சுக்கணும் பிளட் ப்ரெஷரை. ஸோ அப்படி ரெகுலராக செக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months அவங்க வந்து செக்கப் பண்ணி பார்த்துக்கணும். அவங்களுக்கும் உடற்பயிற்சி பண்ணால் உயர் ரத்த அழுத்தம் குறைஞ்சிட்டு இருக்கலாம். ஸோ பெரும்பாலும் அதான் சொன்ன மாதிரி அந்த டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதிகமாக தான் இந்த அட்வான்ஸ் கிளைகேஷன் இன் ப்ராடக்ட்ஸ் வர்றது சுகர் பேஷண்ட். அது வந்து ரத்த குழாய் பிரச்சனை உண்டாகுது. அந்த ரத்த குழாய் வந்து எந்த இப்போ கால்களுக்கு வருதா, இல்லை மூளைக்கு போகிற ரத்த குழாயில் வருதா, ஸ்ட்ரோக் வருதா, இந்த மாதிரி பிரெயின் அட்டாக், லிம்ப் அட்டாக்ஸ் கூட வரலாம். ஸோ இதனால் காலை இழப்பு வரலாம் சுகர் பேஷண்ட்டில். அதே சுகர் கண்ட்ரோலாக இல்லாமல் இருந்தால் நரம்பு தளர்ச்சி வரலாம். நரம்பு தளர்ச்சி வந்ததுன்னா கால்களுக்கு பெரிஃபரல் நியூரோபதி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 60% மக்களுக்கு இருக்கும் சுகர் பேஷண்ட். இப்போ 5 வருட சுகர் இருக்காங்க, இல்லை அதிகபட்சமாக 10 வருட சுகரோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ரோலாக இல்லாமல் இருந்தால் இந்த ஏஜி ப்ராடக்ட்ஸ் அட்வான்ஸ் கிளைகேஷன் ப்ராடக்ட் அதிகமாக இந்த நரம்பு தளர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து உணர்வே எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு முள்ளு குத்துனாலும் சரி, ஒரு ஆணி குத்திச்சினாலும், இல்லை சுடு தண்ணி எது பஸ் தண்ணி எதுன்றது ஒரு வேறுபாடு தெரியாமல் கால் வச்சிருவாங்க. இப்போ பாத யாத்திரை போவாங்க, ஆனால் கொப்பளத்தோடு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வலியை உணர்றதுக்கான நரம்புகள் இல்லை, அதனோட உணர்வை வந்து ஃபங்க்ஷனை இழந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து சின்ன முள்ளு குத்தினாலும் தெரியாது, அவங்க லேட்டாக தான் வருவாங்க. வரும்போது இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது காலுக்கு பிரச்சனைகள் ஏற்கனவே அதுக்கு மேலே ரத்த ஓட்டம் அடைப்பு இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷனோட சேர்த்து கால் இழப்புக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா செப்டிக் உயிருக்கு ஆபத்துகள். ஸோ ஒரு பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ் வருதுன்னா அது ஒரு மார்க்கர் ஆஃப் பாலிவாஸ்குலர் சிஸ்டமிக். உடம்புல வந்து மற்ற ரத்த குழாய் டெரிட்டரியில் இப்போ மூளைக்கு போகிற ரத்த குழா, இருதயத்து ரத்த குழா, கிட்னி, இல்லை வந்து லிவருக்கு, இன்டெஸ்டினல் பிளட் வெசல் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் நோய் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ அது வந்து இட்ஸ் எ மார்க்கர் ஆஃப் பாலிவாஸ்குலர் ப்ராப்ளம். இந்த சுகர் பேஷண்ட்ஸ் தன்னுடைய வாஸ்குலர் ஹெல்த்தில் எவ்வளவு முக்கியத்துவம் காட்டணும்? ஸோ ரத்த ஓட்டம் அடைப்பு இருந்தால் அதை வந்து நாடி துடிப்பு வச்சு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். இல்லை ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் டாப்லன்ற ஒரு மெஷினை வச்சு செக் பண்ணி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அது தட் பிகம்ஸ் எ கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கீமியா. கிரிட்டிக்கல் லிம்ப் ஏன்னா கிரிட்டிக்கல் லிம்ப்னா பாதத்துக்கு ரத்த ஓட்டம் 50% கீழே குறைஞ்சிருக்கும். இன்ஃபெக்ஷன் கூட இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ரத்த ஓட்டம் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. அடைப்பு பிஏடி பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு புண்ணு வந்தாவே வந்து நாடி துடிப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும். நாடி துடிப்பு இல்லைன்னா அடுத்த கட்டமாக அவங்க வாஸ்குலர் சர்ஜன் ஆனதும். அப்போது ஒரு டாப்லர் ஸ்கேனோ இல்லை ஒரு ஆஞ்சியோகிராம், சிடி ஆஞ்சியோகிராம், எம்ஆர் ஆஞ்சியோகிராம், இந்த மாதிரி ஆஞ்சியோகிராம் பண்ணி எங்கே அடைப்பு இருக்குது, வயிற்றில் வந்து இருதயத்துலேருந்து வர ரத்த குழாய் வயிற்றில் வந்து அடைப்பு இருக்கா, மெயின் ரத்த குழாயில், தமனியில், பெருந்தமனி, இல்லை வலது காலில் இருக்கா, எந்த காலுக்கு போயிருக்கு. ஏன்னா இடது கால்லையும், ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு டிஃப்யூஸ் டிசீஸ், இடது கால்லையும் இருக்கும் அடைப்பு. ஆனால் வலது கால்லையும் இருக்கும். புண்ணு எந்த காலுக்கோ அது தான் ட்ரீட் பண்ணணும். நம்ம எதுக்கு தொந்தரவு கொடுக்குதோ அதுக்கு தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ அதில் வந்து எந்த அடைப்பு, எவ்வளோ நீளமான அடைப்பு, தொடையில் இருக்கா, முட்டிக்கீழ் இருக்கா, இல்லை பாதத்தில் இருக்கா, இந்த மாதிரி பிரிவு இருக்குது. ஸோ சில நேரத்தில் சுருங்கி இருக்கலாம், 60-70% சுருங்கி இருக்கலாம் ஒரு ரத்த ஓட்டம் வயிற்றில். அதுக்கு ஸ்டண்ட் பண்ணுறதோ, அதே சமயம் இங்கே வந்து முழுமையாக அடைப்பாக இருக்கலாம் தொடையில், அதுக்கு பைபாஸ் பண்ணுவோம்.
ஸோ சிறிய அடைப்பு, சிறிய ஒரு சுருங்கி இருந்தால் அது பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி. பலூன் மூலமாக விரிவுபடுத்திட்டு பாதம் ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறது பாதை. அந்த ஃப்ளோ போய் அந்த ரத்த ஓட்டம் இல்லாமல் விரல் கருப்பாக இருக்கிற விரலோ இல்லை சின்ன புண்ணாக இருக்கிற இடத்துல வந்து கொடுத்தா நமக்கு அது சீக்கிரமாக ஆறிடும். ஸோ ஒன்று இன்ஃபெக்ஷன், இன்னொன்று பெரிஃபரல் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட். அடுத்ததாக இப்போது ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போது மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது கத்தி வைக்காமல், இப்போ வாஸ்குலர் சர்ஜனாக கத்தி இல்லாமல் மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லாட்டி முழுக்க ஒரு நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸாக பேஷண்ட்ஸ்க்கு இருக்கா சார்? ரொம்ப நவீன சிகிச்சை முறைகள்லாம் வந்திருக்கு இப்போ ரத்த குழாய் நோய்களுக்கு. எப்படின்னா 2 பிரிவை திரும்ப பிரிச்சுக்கிறோம் நம்ம. நல்ல ரத்த குழாய் பிரச்சனைகள், கெட்ட ரத்த குழாய் பிரச்சனைகள். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நல்ல ரத்த குழாய் பிரச்சனைகள் அடைப்பாக இருக்கலாம், இல்லை பலூனிங் அவுட், ஒரு அனியூரிசம் பலூன் மாதிரி வீங்கி போயிடுறது ரத்த ஓட்டம். அது வெடிச்சதுன்னா உயிருக்கு ஆபத்து வந்துடும். விதின் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி உயிருக்கு ஆபத்து வரும். அயோட்டிக் அனியூரிசம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள். ஒன்று அடைப்பாக இருந்தால் எந்த மாதிரி அடைப்பு? ஒரு 80% அடைப்பா, சுருங்கி நேர்வைங்கன்னு சொல்கிறது, இல்லை முழு அடைப்பா 100% அடைப்பு, எவ்வளோ நீளம், அதற்கேற்றாற் போல் நம்ம ஒரு பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லை ஸ்டண்டிங் எந்த லெவல்னா இருக்கட்டும். பெரும்பாலும் முட்டிக்கு கீழே மட்டும் நம்ம ஸ்டண்ட் பண்ண மாட்டோம், பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி தான் பண்ணுவோம். முட்டிக்கு கீழே இல்லை ஆங்கிள் கீழே இருக்க பாதத்தில் இருக்கிற ரத்த குழாய்கள் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஸ்டண்டிங் பண்ணலாம் அடைப்பு இருந்தால். இல்லை பெரும்பாலும் இந்த நவீன சிகிச்சைன்றதுக்காக அப்பார்ட் ஃப்ரம் ஓப்பன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சிலருக்கு இருதய நோய் கூட இருக்கலாம், இல்லை ஏற்கனவே ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக இருக்கலாம், எல்டர்லி வயதானவர்கள் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் மேஜர் ஆப்ரேஷன் பைபாஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஃபிட் ஆகாமல் இருக்கலாம். அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி எண்டோவாஸ்குலர் சின்னதாக கீ ஹோல் போட்டு அந்த பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டண்ட் பண்ணுவோம். 2வது அனியூரிசம் சொன்னது, அதுக்கும் அந்த எண்டோவாஸ்குலர் அனியூரிசம் ரிப்பேர் சொல்லுவோம். அது உள்ள ஒரு பெரிய ஸ்டண்ட், ஒரு கவர்ட் ஸ்டண்ட் மாதிரி உள்ளே வச்சு அந்த அனியூரிசம் அந்த உடையாத போல் ரப்சர் ஆகாத அளவுக்கு அது உள்ளே அந்த ஸ்டண்ட்டு பொருத்திடுவோம். ஸ்டண்ட் கிராஃப்ட் சொல்லுவோம். ஸோ இது வந்து அனியூரிசம். இதே வந்து வெயின்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி வெரிகோஸ் வெயினுக்கு நம்ம லேசர் ஆர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லியாச்சு, இல்லை க்ளூ இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அது கூட பண்ணலாம். அது வந்து டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்ற ஒரு பெரிய பிரச்சனை. அது ரொம்ப சைலண்ட் கில்லர். அது சில நேரத்தில் திடீர்னு ஒரு சிலருக்கு வந்து கால் வீக்கம் வரலாம். அந்த கால் வீக்கம் வந்து அலட்சியப்படுத்தி சில சாதாரண கால் வீக்கம்ன்ற சில இடத்துல போய் மசாஜ் பண்ணுறதோ இல்லை உருவி விடுற பிரச்சனைக்காக போயிடுவாங்க. ஆனால் அது வந்து ரத்த குழாய் தொந்தரவாக கூட இருக்கலாம். அது ஒரு பெரிய ஆபத்தால் கூட முடிகிற அளவுக்கு. ஏன்னா அந்த டீப் வெயின்ன்றது உள் ரத்த குழாயில் வர ரத்த கட்டி, டீப் வெயின் த்ராம்போசிஸ். இப்போ அந்த கண்டசத்தில் கிளாட் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரும்பாலும் வந்து லாங் ட்ராவல் இருக்கிறவங்க, படுக்கையாக இருக்கிறவங்க, சில கர்ப்பிணி பெண்மணிகள், இல்லை ஏர்க்ராஃப்ட் மோர் தென் 4 hours ட்ராவல் பண்ணுறவங்க, இது மாதிரி லாங் ட்ராவல் போயிட்டு வரவங்க, அவங்களுக்கு வந்து இல்லை சடன் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த ரத்த குழாயில் வந்து சில நேரத்தில் கிளாட் உருவாகும். இது வந்து சிலருக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கூட வரலாம். 1 மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கூட வரலாம். சிலர் நிறைய பேர் ஆர்த்தரோஸ்கோப் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கால் வீக்கமாகிடும். இந்த கால் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த கால் வீக்கமாக இருக்கும். சிலருக்கு ஹெர்னி ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, கால் வீக்கம் வந்துடும். அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, கால் வீக்கம் வந்துடும். இல்லை இப்போ சில கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து பெரும்பாலும் ஆப்ரேஷன் பண்ணாங்கட்டி அவங்களுக்கு ரிஸ்க்கு டீப் வெயின் கிளாட் அதிகம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறவங்க சீக்கிரமாக வந்தால் வயசுக்கு ஏற்றால் போல் சிறு வயசாக இருந்து விதின் ஒரு வாரம் இல்லை அதிகபட்சம் 10 நாளில் வந்தால் நம்ம அதை ரத்த குழாயை பங்க்சர் பண்ணி அதை வந்து உள்ளே இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் த்ராம்பாக்டமி சக் பண்ணி எடுக்கிறது. நீங்கள் நவீன முறை கேட்டதுனால சொன்னாங்க. டீப் வெயின் த்ராம்போஸ் எல்லாருக்கும் பண்ணுறதில்ல, குறிப்பிட்ட மக்கள் சூஸ் பண்ணி அந்த ரத்த குழாயை வந்து சக் பண்ணி எடுப்போம். அது சிலருக்கு வந்து உடஞ்சி லங்ஸில் போய் கிளாட் போய் சோக் ஆகி உயிருக்கு ஆபத்து கூட வரலாம், பல்மரி எம்பாலிசம். ஸோ அது அந்த சில நேரத்தில் வந்து ஃபில்டர் கூட போடும் மெயின் ரத்த குழாயில். ஸோ அது வந்து ரத்த குழாய் வழியாக போய் ஃபில்டர் போட்டு இந்த கிளாட்டை சக் அவுட் பண்ணிக்கிட்டால் கால் வீக்கம் குறைஞ்சிடும், கால் வலி குறைஞ்சிடும். அதற்கு அதற்கான காரணம் என்னன்றது கண்டுபிடிச்சி ஒரு பிளட் தின்னர் போடும். பெரும்பாலான மக்களுக்கு பிளட் தின்னர் போட்டாவே சரியாயிடும். 80-90% மக்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் வந்து நம்ம ஏதாச்சும் இந்த நவீன சிகிச்சை தேவைப்படும். ஓகே சார், லாங் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு வாஸ்குலர் ஹெல்த்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், அதை எப்படி பராமரிப்பது என்பது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.